காருக்குள்ள இவங்க 2 பேரும் பேசுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. யாரும்னா அதனுடைய பொருள், இந்திய, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளின் உளவாளிகள் எதிர்பார்க்கல. ஒரு ஹோட்டல்ல கூட நீங்க வேவு பார்க்கறதுக்கான கருவிகள ஃபிக்ஸ் பண்ணிறலாம். எல்லாருமே இந்த ஹோட்டல் தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுனால, அத டேப் பண்றதுக்கான அத்தன முயற்சி அங்க தான் நடக்கும். என்ன, எப்படி எல்லாம். ஆனால் இவங்க காருக்குள்ள உட்கார்ந்து முக்கியமான விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறாங்க. 45 மினிட்ஸ். இது சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்த இதே டயத்துல, இதே நாள்ல தான் டாக்கால இத்தனை உளவாளிகள் போட்டு தள்ளப்பட்டது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான தியரி என்ன அப்படின்னா, இந்த ஜாக்சன் என்பவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக மோடியுடைய கதையை முடிப்பதற்காக டாக்காவில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்ட்ல பங்களாதேஷினுடைய ஃபோர்ஸஸுக்கு ஸ்பெஷல் ட்ரெய்னிங்க ரகசியமா குடுக்குற ஒரு சிறப்பு அதிகாரி அப்படிங்கிற பேர்ல அவர் டாக்காவுக்கு அழைத்து வரப்பட்டு இந்த ஒரு பர்ப்பஸுக்காக இருந்தார். ஆனால் இத ரஷ்யாவுடைய எஸ்பிஆர் அப்படிங்கிற அந்த உளவு ஸ்தாபனம், இதுக்கு முன்னால அது கேஜிபிம்பாங்க. அது சோவியத் யூனியனா இருந்தப்போ.